வெல்கம் டு UK Infotech. இந்த வீடியோல நம்ம அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னாக்க சிஸ்டம் டெஸ்டிங்னா என்ன, அதுல என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வீடியோல போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னாக்க அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன டைப் இருக்கு, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஸோ நம்ம வீடியோக்குள்ள போலாம். அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கிறது என்ன அப்படின்னாக்க, ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை நம்ம கிட்ட ரெடி பண்ணி தர சொல்றாங்க, ஒரு வெப்சைட்டோ நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ ரெடி பண்ணி தர சொல்றாங்க. அந்த கிளைண்ட் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அவங்க சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்களா, இல்ல எனி சேஞ்சஸ் ஏதாவது இருக்குதா, அவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக்கை கெட் பண்ணி நம்ம திரும்ப அதை மறுபடியும் ரீமாடிஃபை ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. அதாவது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது, நம்மளோட கிளைண்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியான ப்ராடக்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்து அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஆயிருக்காங்களா, நம்மளோட ப்ராடக்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இன்கேஸ் எனி இஷ்யூஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணி கொடுக்கறதுக்கு பேரு தான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்றதுனால என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு SDLC ப்ராசஸ்ல, அதாவது நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ்ல நம்ம லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டெஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு கிளைண்ட் கிட்ட நம்மளோட ப்ராடக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ண போறோம். ஸோ ஒரு ஃப்ளோவா பண்றதுனால பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு நம்மளோட ப்ராடக்டோட ஃப்ளோ, அதாவது அதை பத்தின நாலேஜ், அந்த சாஃப்ட்வேர் பத்தின இஷ்யூஸ் எதுவுமே இல்லாம அதோட ஃப்ளோ வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளோட கிளைண்ட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய வேற ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, இன்கேஸ் வேற ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க ஏர்லியாவே அதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க டிஃபெக்டை வந்து நம்ம கம்மி பண்ணி அதுல இருந்து நம்ம வந்து ரிசால்வ் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு கிளைண்ட் கிட்ட நம்மளோட ஃபீட்பேக்கை அவங்க கிட்ட இருந்து நம்ம கெட் பண்ணி நம்மளுக்கு வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஏர்லியாவே இந்த ப்ராசஸ் மூலமா நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்றதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க டைப்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். நம்ம அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று இருக்கு, UATன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளைண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஒரு யூசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அந்த பெர்செப்ஷன்ல யோசிச்சு நம்ம என்ன மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற ஏர்லியாவே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமரோட பெர்செப்ஷன்ல பார்த்து எண்ட் யூசரா இருந்து அதுல என்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு, சப்போஸ் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க அதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மாடிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னாக்க பிசினஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்ட், BATன்னு சொல்லுவாங்க. பிசினஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு சொல்ல போனது என்னன்னா, BRS சொல்லி ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருப்போம், அதாவது பிசினஸ் ரெக்யர்மெண்ட் ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க சாட்டிஸ்ஃபைடா இருக்கா ஒரு எண்ட் யூசருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்றது தான், ஒரு டெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது தான் BIS டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்னு CAT, அதாவது கான்ட்ராக்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இந்த கான்ட்ராக்ட் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க, அதாவது பேமெண்ட் பத்தினது. நம்ம கான்ட்ராக்ட் போட்ட டைமுக்கு வித்தின் டைமுக்குள்ள நம்ம வந்து ப்ராடக்ட்டை முடிச்சிருக்கோமா, அதோட பேமெண்ட் கரெக்டா வந்துருச்சா நம்மளுக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான் கான்ட்ராக்ட் அக்செப்ட் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த RATங்கிறது பாத்தீங்கன்னா, சப்போஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது கவர்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க அதோட ப்ராடக்ட்டை வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் மாத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இந்த ப்ராடக்ட் வந்து
அடங்கியிருக்கா, அதுக்குள்ள நம்மளுக்கு எல்லாமே இன்பில்டா இருக்கா, எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி ரிலீஸ் பண்றதுதான் வந்து RAT, அதாவது ரெகுலேஷன்ஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னாக்க ஆபரேஷனல் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்றது OAT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ப்ராடக்ட் வந்து நம்மளுக்குள்ள அதாவது ஒரு கம்பேட்டிபிலிட்டியா ரிலையபிலிட்டியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுதான். அதாவது ஒரு நம்ம சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கா, ஒரு ரிலையபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுதான் பாத்தீங்க. அது மட்டும் இல்லாம அதோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக் பண்றதுதான் OAT அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபரேஷனல் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆல்பா டெஸ்டிங். இந்த ஆல்பா டெஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னாக்க இதுக்கான ஒரு டெஸ்டர்ஸ், ஸ்பெஷலைஸ்டு டெஸ்டர்ஸே இருப்பாங்க கம்பெனிஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க. சோ இது வந்து ஒரு பக் இருக்கா அப்படிங்கறத அந்த ஸ்பெஷலைஸ்டு டெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க செக் பண்ணுவாங்க. அந்த ஸ்பெஷலைஸ்டு டெஸ்டருக்கு பேரு தான் ஆல்பா டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்கேஸ் ஏதாவது அந்த ஸ்பெஷலைஸ்டு டெஸ்டர்ஸ் ஏதாவது டெஸ்ட் பண்ணும்போது பக் இருக்கு அப்படின்னாக்க அந்த ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சோ அதுதான் ஆல்பா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பீட்டா டெஸ்டிங். இந்த பீட்டா டெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு எண்ட் யூசரா இருந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, எவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த எண்ட் யூசரா இருந்து டெஸ்ட் பண்ணும்போது அதோட என்விரான்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க சம் ஃபீட்பேக் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அதுக்கப்புறம் சம் மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு எண்ட் யூசர்ஸா இருந்து யோசிச்சு அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாடிஃபை பண்ணுவாங்க. சோ அதுதான் வந்து பீட்டா டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ். இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ், அடுத்து என்ன டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த டெஸ்ட் பண்றதுனால அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் அதோட சாட்டிஸ்பாக்சன், அதாவது நம்மளோட கிளைண்ட்டை நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். So இது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே ஒரு ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னாக்க SDLC பேஸ்ல தான் நம்ம அக்செப்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை குவாலிட்டியான ப்ராடக்ட்டா டெலிவரி பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க சப்போஸ் ஒவ்வொரு தடவையும் யூசர் வந்து அக்செப்ட் பண்ணல, அதை வந்து மேபி நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்றாங்க அப்படின்னாக்க அந்த யூசரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த டெஸ்டர்ஸ் வந்து ஆல்பா டெஸ்டர்ஸ், பீட்டா டெஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் மாடிஃபிகேஷன் சொல்லும் போது நம்ம ஃபீட்பேக் வந்து கேதர் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணும்போது சம் இஷ்யூஸ் இருக்கும், அதாவது சம் டிஃபெக்ட் இருக்கும், அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுதான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ஸ் சொல்லுவாங்க. சோ இது என்னென்ன மாதிரியான டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்றாங்க அப்படின்னாக்க ஹாட்ஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமஸ் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் டூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது என்ன அப்படின்னாக்க ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்றதுக்கான ஒரு டூல். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா யூசர் பிரெயின். இந்த யூசர் பிரெயின் பாத்தீங்க அப்படின்னாக்க இதுவும் ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணி சம் மாடிஃபிகேஷன்ஸ் அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு டூல் தான். இது ரிமோட் யூசர் டெஸ்டிங் டூல்னு சொல்லுவாங்க. அடுத்து ஜெஃபர் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்கோம், இப்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது பாத்தீங்க அப்படின்னாக்க அதிகமா நம்மளுக்கு டெஸ்டிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு SDLC-ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண்ட் யூசரா இருந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் வந்து ஜெஃபர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட்னு பாத்தீங்கன்னாக்கா இதுவும் ஒரு ஃபேமஸான காம்ப்ரிஹென்சிவ் டூல் தான். இது வந்து டெஸ்டிங்ல யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது அக்செப்டன்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிஃபெக்ட்டை நம்ம கேதர் பண்றதுக்கு SDLC ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ல எல்லாத்துலயுமே நம்ம யூசர் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டூல். அடுத்து மேஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ரிசர்ச்சுக்கு, அதாவது ஒரு யூசர் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அதை ஒரு எண்ட் யூசரா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத யூஸ் பண்றதுக்கு ஒரு மாடிஃபிகேஷன்ஸ் அல்லது ஏதாவது இன்டர்ஃபேஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். யூசரோட பெர்செப்ஷன்ல இருந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து மேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்செப்டன்ஸ் டூல்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மெயின்லி யூஸ் பண்ணக்கூடிய அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இது வரைக்கும் நம்ம வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்ல இருக்கக்கூடிய அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்தோம், டைப்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், நெக்ஸ்ட் அதுல யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ், இது எல்லாமே பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அடுத்த தடவை பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டப்னா என்ன, டிரைவர்னா என்ன அப்படிங்கறத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? தேங்க்யூ.